இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜேர்னி ஆஃப் த மேகி அப்படின்ற போயம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். யார் எழுதுனான்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ் எலியட் எழுதியிருக்காரு. தமிழில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எதுவும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இப்போது எஸ்ஏக்குள்ளே போயத்துக்குள்ளே போகலாம் வாங்க. இதில் என்னென்ன கொடுக்க போகிறோன்னு ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கோம். ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன், போயம் இன்ட்ரொடக்ஷன், தீம் ஆஃப் த போயம், போயம் சம்மரி, போயம் லைன்ஸ் இதெல்லாம் தான் இதில் வரப்போகுது. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருவோம். போயம்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஆத்தரோட ஒர்க் அண்டு டீட்டெயில் ஃபுல்லாகவே இதில் கவர் பண்ணியிருக்கோம். மற்ற ட்ராமா பிளேஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் அவ்வளோவா தேவைப்படாது. போயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப தேவைப்படும். ஏன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி வர ரிலேட்டட் ஒர்க்ஸ் எல்லாம் கூட கேட்பாங்க கொஷின் பண்ணால். அதனால் நிறையா கவர் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். டிஎஸ் எலியட்டோட ஃபுல் நேம் பார்த்திங்கன்னா தாமஸ் ஸ்டர்ன்ஸ் எலியட் அப்படிங்கிறது அவரோட ஃபுல் நேமு. அவரோட பர்த்து பார்த்திங்கன்னா 26 செப்டம்பர் 1888 அதில் பிறந்திருக்காரு. எஸ்டி லூயிஸ், மிசோரி, யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதாவது அமெரிக்காவில் பிறந்திருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா டெத்து பார்த்திங்கன்னா 4 ஜனவரி 1965 கிங்ஸ்டன், லண்டன், யுனைடெட் கிங்டம். இறந்தது பார்த்திங்கன்னா யூகேயில், யுனைடெட் கிங்டம் லண்டனில் இருந்திருக்காரு. பிறந்தது அமெரிக்காவில், இறந்தது லண்டனில். இவரோட ஒர்க் பார்த்திங்கன்னா போயட்டு, எஸ்ஏயிஸ்ட்டு, பப்ளிஷரு, ப்ளே ரைட்டரு, லிட்டரரி கிரிட்டிக் அண்ட் எடிட்டர் இதெல்லாமே இவரோட ஒர்க்கு. கன்சிடர் ஒன் ஆஃப் த 20th century's மேஜர் போயட்ஸ். இஸ் ஏ சென்ட்ரல் ஃபிகர் ஆஃப் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாடர்னிஸ்ட் போயட். இவர் பார்த்திங்கன்னா இப்போது 20th century போயட்டில் ஒரு முக்கியமான இடத்த வகிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரோட இம்பார்ட்டன்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா மர்டர் இன் கேத்தட்ரால் அப்படின்ற பிளேவும், த காக்டெயில் பார்ட்டி, அப்புறம் இன்னும் நிறையா இருக்குது. இவர் ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் பிறந்துட்டு அப்புறம் வந்து அந்த டெத்து பார்த்திங்கன்னா யுனைடெட் கிங்டமில் முடிஞ்சிருக்கும், லண்டனில். அதுக்கான டெஃபினேஷன் இங்கே கொடுத்துருக்கோம். பார்ன் இன் எஸ்டி லூயிஸ், மிசோரி, டு எ ப்ராமினன்ட் போஸ்டன் பிராமின் ஃபேமிலியில் பிறந்திருக்காரு. ஹீ மூவ்டு டு இங்கிலாந்து இன் 1914. 1914 ஒரு லண்டனுக்கு மூவ் ஆகிருக்காரு. அப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு வயசு 25. வெண்ட் ஆன் செட்டில் ஒர்க் அண்ட் மேரி தேர். அங்கே போய்ட்டு செட்டில் ஆகிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணுறாரு. இது 2 இன்சிடென்ட்ஸும், அதாவது 25 வயசில் ஒரு லண்டனுக்கு மூவ் ஆகிட்டார். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஹீ பிகம் ஏ பிரிட்டிஷ் சிட்டிசன் இன் 1927. 14 மூவ் ஆகி 27 தான் அவருக்கு வந்து பிரிட்டிஷில் வந்து சிட்டிசன் ஆகிருக்காரு. அட் ஏஜ் ஆஃப் 39. அங்கே அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணதுனால அங்கே அதாவது சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்காரு. சப்ஸ்குவெண்ட்லி ரினவுன்சிங், அதாவது ரினவுன்சிங் என்னென்னு மீனிங் பார்த்தீங்கன்னா கைவிடுதல். ஹீஸ் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப், அவரோட அமெரிக்க குடியுரிமையை கைவிட்டுறாரு. எப்போ ஏஜ் ஆஃப் 39. அவருக்கு 1927 லண்டனில் குடியுரிமை கிடைச்சதுக்கப்புறம் அவர் அமெரிக்க குடியுரிமையை விட்டு கொடுத்துறாரு. எலைட் ஃபஸ்ட்டு அட்ராக்டட் வைட் ஸ்ப்ரெட் அட்டென்ஷன் ஃபார் ஹிஸ் போயம். அவரோட ஃபஸ்ட்டு போயம், ரொம்ப ஃபேமஸான போயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா த லவ் சாங்ஸ் ஆஃப் த ஜே ஆல்ஃபர்டு பர்ஃபெக்ட் in 1915, which at the time of its publication was considered outlandish. It was followed by The Westland 1922, The Hollow Man 1925, As Wednesday 1930, and Four Quartets 1943. இதோட ஒர்க்ஸை கொடுத்துருக்கோம். He was also known for 7 plays. இவர் 7 plays எழுதியிருக்காரு. பர்டிகுலர்லி மர்டர் இன் கேத்தட்ரால் 1935 எழுதினது, அண்ட் த காக்டெயில் பார்ட்டி 1949 எழுதினது. ஹி வாஸ் அவார்டட் த நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர் இன் 1948. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இவர் வந்து 1948 இவர் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்கார் ஃபார் ஹிஸ் அவுட்ஸ்டாண்டிங் பாயினியர் கான்ட்ரிபியூஷன் டு த ப்ரெசன்ட் டே போயட்ரியில் அவரோட ஒர்க்கு கொடுத்துருக்கோம். இதில் அவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவர் நிறையா வாங்கியிருக்காரு. அதனால் கொஞ்சம் நிறையா அவார்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். லிட்டரரி அவார்ட்ஸ், நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர் for his outstanding pioneer contribution to the present day poetry 1948. Hanseatic Goethe Prize of Hamburg 1955. Dent Medal of Florence 1959. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ராமா அவார்ட்ஸ் 1950 டோனி அவார்ட் ஃபார் பெஸ்ட் பிளே ஃபார் த ப்ராட்வே ப்ரொடக்ஷன் ஆஃப் த காக்டெயில் பார்ட்டி. 1983 டோனி அவார்ட் ஃபார் best book of a musical for his poem used in the musical Cats. Pesthemus Award 1983
Tony Award for Best Original Score for his poems used in the musical Cats, shared with Andrew Lloyd Webber posthumous award. இந்த அவார்டை 2 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா மியூசிக் அவார்ட்ஸ். யுவர் நோவெல்லோ அவார்ட் ஃபார் பெஸ்ட் சாங் மியூசிக்கலி அண்ட் லிரிக்கலி ஃபார் ஹிஸ் போயம்ஸ் யூஸ்டு இன் தி சாங் மெமரி 1982. அகாடமிக் அவார்ட்ஸ் inducted into by Beta Kappa 1935. 13 honorary doctorates including ones from Oxford, Cambridge, Sorbonne and Harvard. Other honors பார்த்தீங்கன்னா Eliot College of the University of Kent, England named his honor. அவரோட பேர் வச்சுருக்காங்க. Celebrated and US commemorative postage stamps, star on the St. Louis Walk of Fame. இதெல்லாம் இவரோட முக்கியமான அவார்ட்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் போயத்தோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துருவோம். போயத்தோட இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னி ஆஃப் த மேகி அப்படிங்கிறது தான் இந்த போயத்தோட டைட்டிலு. அதாவது இந்த ஜேர்னின்ற வேர்டுக்கு எல்லாருக்கும் மேக்ஸிமம் மீனிங் தெரியும். அந்த மேகி அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, இது மேகோஸ் எம்ஏஜியூஎஸ் அப்படின்ற வேர்டோட ஃப்ளூரல் ஃபார்ம் தான் மேகி. அந்த எம்ஏஜிஎஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பெரிஷியன் வேர்டு, ஓல்டு பெரிஷியன்லேருந்து லாட்டின் வேர்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீக் வேர்டு ரெண்டுமே மிக்ஸ் ஆகிட்டு இப்போ மிடில் இங்கிலீஷில் வந்து இந்த வேர்டு க்ரியேட் ஆகிருக்கு. இந்த மேகின்ற வேர்டு ஃப்ளூரல் வேர்டு. இதில் வந்து இந்த 3, அதாவது ஞானிகள், துறவிகள், அந்த மாதிரி அறிஞர்கள், அந்த மாதிரி குறிக்கக்கூடிய 3 அரசர்கள், அந்த மாதிரி மீனிங் வருது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த டைட்டிலுக்கு என்ன மீனிங் கொடுத்தா கரெக்டாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஞானிகள்னு வச்சுக்கிட்டோன்னா மீனிங் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஜேர்னின்றது இந்த 3 ஞானிகள் போகிறது தான் அந்த மேகின்னு ஃப்ளூரல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. மேகஸ்னால் சிங்குலரில் குறிக்கிறது. இந்த 3 பேர் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த ட்ராவலை பற்றி தான் இந்த பாயிண்ட் ஃபுல்லாகவே வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல அரசர்னு மீனிங் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஃபார்மேஷன் வரல. அதனால் வந்து நீங்கள் பெரிஷியன் கிங்னு கொடுத்துருக்காங்க, பட் நீங்கள் ஞானிகள்னு வச்சுங்க. அதாவது ஃப்யூச்சரில் நடக்கக்கூடியதை முன்கூட்டியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஸ்கில் யாருக்கு இருக்கோ அவங்கள தான் வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து போயத்தோட ஷார்ட்டாக ஒரு ஃபார்மை சம்மரி சொல்லிடலாம், அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். இவங்க வந்து பெரிஷியன் அந்த டெசர்ட் கண்ட்ரிலேருந்து இந்த இயேசு கிறிஸ்து பிறந்திருக்காரு, அவரை பார்க்குறதுக்காக அவர் பெத்லகேமில் பிறந்த நியூஸு தெரிஞ்சு இவங்க வந்து முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி குழந்தையாக இருக்கிறது வந்து அடுத்த உலகத்தை ஆள போகிறது, உலகத்துக்கு அடுத்த வழிகாட்டி அப்படிங்கிறத வந்து இவங்க கணிச்சு நேராக போய் இந்த நியூஸை கிடச்ச அவங்களோட அந்த ஞானம் மூலமாக கிடைச்சதை இதை வந்து ஃபாலோ பண்ணி அந்த குழந்தைய பார்க்குறதுக்காக ஒரு மரியாதை நிமித்தமாக போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்க்குறதுக்காக போயிட்டுருக்காங்க இயேசு கிறிஸ்ட. அப்போ வந்து இவங்க வழியில் போகிறப்ப இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ஃபுல்லாகவே இந்த போயத்தில் சொல்லியிருக்காங்க. ட்ரபுள்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸு, வழியில் என்னென்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த போயம் ஃபுல்லாகவே வருது. இது பார்த்திங்கன்னா மொத்தம் 43 லைனாக இருக்குது. அதை டீட்டெயிலாக கொடுத்துருவோம், அதை அப்படி படித்து பார்த்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஸ்டாண்ட்ஸாக பிரிச்சுருக்காங்க. அதில் ஒரு ஸ்டாண்ட்ஸாகவும் தனித்தனியாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு போயத்தோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துருவோம். ஜேர்னி ஆஃப் த மேகி is a 43-line poem written in 1927 by T.S. Eliot. It is one of the 5 poems the Eliot contributed for a series of 38 pamphlets by several authors collectively titled The Ariel Poems and released by the British publishing house Faber and Gaver, later Faber and Faber. Published in August 27. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. எப்போ பப்ளிஷ் பண்ணதுன்னு 1927, அது ஆகஸ்ட் மந்த்துங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஜேர்னி ஆஃப் த மேகி வாஸ் 8th in the series and was accompanied by illustrations drawn by American-born avant-garde artist Edward McWink-Cuffer. The poem, including Journey of the Magi, were later published in the both edition of Eliot collected poems in 1936 and 1963. In the previous year, Eliot had converted Anglo-Catholicism and his poetry. Starting with the Ariel poems 1927 to 1931 and As Wednesday 1930, took on a decidedly religious character.
அதாவது இவர் வந்து 1927 26வது வருஷத்தில் தான் வந்து அந்த கிறிஸ்டியனில் அந்த புனிதர் பற்றம் அப்படிங்கிறத வந்து பேப்டிசமாக அது வந்து அடைஞ்சிருப்பார். அதுக்கப்புறம் எழுதின போயமே இந்த போயம் தான். இந்த ஜேர்னி ஆஃப் த மேகி அப்படின்ற போயம் தான். இந்த போயம் எலியட் ரீடெல்ஸ் த ஸ்டோரி ஆஃப் த biblical Magi who traveled to Palestine to visit the newborn Jesus according to the Gospel of Matthew. It is a narrative told from the point of view of one of the Magi. அதாவது 3 பேர் போயிருக்காங்களா அந்த ட்ராவலில், அதில் வந்து ஒருத்தர் இந்த ஸ்டோரியை வந்து சொல்கிறாங்க. இந்த போயத்தில் வர ஸ்டோரியை சொல்கிறது ஒருத்தர்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. தட் எக்ஸ்பிரஸஸ் அ தீம் ஆஃப் த alienation and a feeling of powerlessness in a world that has changed. The poem dramatic monologue incorporates quotations and literally allusions to works by earlier writers Lancelot, Andrews and Matthew Arnold. இந்த போயத்தோட தீம் பார்த்தீங்கன்னா, இந்த தீம் ஆஃப் த போயம் தி எஃபெக்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அண்ட் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி அண்ட் சொசைட்டி, த ப்ராசஸ் ஆஃப் ரெனிவல் அண்ட் த ஜேர்னி ஆஃப் த ஹியூமன் சைக்கி த்ரூ த ஹிஸ்ட்ரி. Journey of the Magi especially focus on the Ephany Matthew 2.1 to 12 despite the lack of the name references these events. இப்போ வந்து இதில் 3 ஸ்டான்ஸாக பிரிச்சிருக்காங்க. அந்த 3 ஸ்டான்ஸாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். தமிழ்லே ஃபுல்லாக பார்த்துடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த கிறிஸ்டியானிட்டியில் வரக்கூடிய பைபிளில் ரிலேட்டடான நியூஸ் தான், இந்த ஸ்டோரி தான். அந்த ஜீசஸ் கிறிஸ்ட் பிறந்த செய்தி வந்து இவங்களுக்கு அந்த ஒரு ஞானம் மூலமாக அது தெரிஞ்சிருக்கும். இதை வந்து இவங்க அதாவது வானத்தில் தெரியக்கூடிய நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ட்ராவல் பண்ணிட்டு போய் தான் அந்த குழந்தைய பார்க்க போயிட்டுருப்பாங்க. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. இவங்களோட கண்ட்ரி பார்த்திங்கன்னா அந்த பெர்ஷியன், அது வந்து என்னென்னா பாலைவன நாடு. அங்கேருந்து இவங்க வந்து பெத்லஹேமுக்கு ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. அதாவது இந்த குழந்தை தான் வந்து உலகத்தை அடுத்து வந்து ஆட்சி பண்ணக்கூடிய போகுது அப்படின்னு சொல்லி இந்த நியூஸை கேள்விப்பட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. இந்த ஜேர்னியை தான் ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் இந்த போயம், அதாவது இந்த ஜேர்னி எவ்வளோ தூரமாக இருக்குது, எவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸை தான் ஃபுல்லாக சொல்கிறாங்க. அதாவது அவர் பிறந்தது பார்த்திங்கன்னா December 25 பிறந்திருக்காரு. அந்த சீசன் பார்த்திங்கன்னா வின்டர் சீசனு, ரொம்ப குளிராகவும் ரொம்ப பனியாகவும் அடிச்சிருக்கு. அப்போ இவங்க வந்து அந்த டெசர்ட்லேருந்து வரதுனால இவங்களுக்கு இந்த என்ட்ரா வரப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதிகமான பனிப்பொழிவு இருந்திருக்கும். பார்த்திங்கன்னா இவங்களால் வந்து சரியாக வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான ஏற்ற சுச்சுவேஷன்ஸ், அந்த வெதர் வந்து சப்போர்ட்டிங் இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ட்ராவல் பண்ணிட்டு வருவாங்க. அதாவது வழித்தடங்களில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தங்குறதுக்கான போதுமான இடவசதியோ ஒரு போதுமான சப்போர்ட்டிவ் ஏதோ இருக்காது மக்கள்கிட்ட. இவங்க பார்த்திங்கன்னா இவங்களோட லைஃப் வந்து ஒரு லக்ஸுரி லைஃபாக இருந்திருக்கும். இப்போ வந்து ஞானிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே உங்களோட பெர்ஷியன் கண்ட்ரியில் இவங்க வந்து ஒரு பெரிய ரிச்சாக வந்து வாழ்ந்திருப்பாங்க. ரொம்ப ராயலாகவும் லக்ஸுரி லைஃபாகவும் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. நிறையா வந்து ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. பட் அதெல்லாம் விட்டுட்டு இவங்க வந்து ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் கிடைச்ச சந்தோஷத்தில் ஒரு பகுதி கூட இதில் வந்து கிடச்சிருக்காது. அந்த கஷ்டத்தை தான் இதில் சொல்லிட்டு வராங்க. இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணுவாங்க. வழித்தடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாகவும் இருக்கும். இவங்களால் ஈவன் ஸ்லீப்பிங் கூட இல்லாமல், தூக்கமே இல்லாமல் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்களாம். நைட்டில் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு பகலில் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு நைட்டில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. பட் நைட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்னோ வந்து அதிகமாக அடித்ததுனால இவங்களால் சரியாக வந்து ட்ராவல் பண்ண முடியல. இதனால் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப உடல் உபாதைகள் இதெல்லாம் வந்து சிரமப்பட்டு தான் வந்து இந்த ட்ராவலை பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா அதாவது இவங்களோட பாஸ்ட்டில், அதாவது அங்கே அவங்க பெரிசியன் கண்ட்ரியில் இருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆடம்பரமாக மதுபானங்கள், பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட சுற்றி வந்து ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துட்டு திடீர்னு இந்த மாதிரி ட்ராவலில் வந்து இவங்க படக்கூடிய கஷ்டங்களை வந்து இவங்களால் ஏற்றுக்கவே முடியல. இருந்தாலும் வந்து நம்ம அடுத்து இந்த உலகத்தை ஆள போகக்கூடிய ஒரு குழந்தைய பார்க்க போகிறோங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் மட்டுமே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இது பார்த்திங்கன்னா கிறிஸ்டியானிட்டி அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி இவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்க அந்த கொள்கையை தாண்டி கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற ஒரு மதத்தையே கொண்டு வரப்போகுதுங்கிறது இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மேகி 3 பேர்த்துக்கும்
அந்த செகண்ட் சென்ஸில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாயபுளாலாம் ஒன்றும் இல்லை. இதோட செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் அதோட டெம்பரேச்சர், அந்த மக்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய சப்போர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கம்மியானது தான். ரொம்ப வந்து ஒரு பொருளை ஒரு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தேவைப்படக்கூடிய ஒரு பொருளை வாங்கணுங்கன்னா கூட இவங்க வந்து ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுறதுனால இவங்க கொண்டு வந்த பொருள்லாம் பத்தாமல் போயிடும். அப்போ பார்த்திங்கன்னா வழிநெடுக்கில் வாங்குற போது பார்த்திங்கன்னா இவங்க வந்து மற்ற நாட்டுக்காரவங்களும் அவங்களுக்கு தெரியும். அப்படி தெரியல பார்த்திங்கன்னா அவங்க நார்மலாக விற்கிற ரேட்டை விட அதிகமான ரேட்டுக்கு அவங்க இப்போ விற்ற பொருளை கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அங்கேருந்து கொண்டு வந்த பணம் எவ்வளோ கொண்டு வந்திருந்தாலும் இங்கே இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளை பார்த்தா அந்த பணத்துக்கும் அதுக்கும் வந்து ஒரு சரி கட்ட முடியாத லெவலில் இருந்திருக்கு. பட் அதெல்லாம் வந்து சகிச்சுக்கிட்டு தான் இவங்க வந்து அந்த ட்ராவலை பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இவர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற மொமெண்ட் இல்லை, பட் சாட்டிஸ்ஃபை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணாங்க. அதாவது கடவுளின் குழந்தை இந்த உலகத்தில் பிறந்திருக்காரு, அவரை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே போய்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் சென்ஸாக பார்த்தீங்கன்னா மாகுஸ், அதாவது மாகுஸ் சொன்னால மேகியோட ஃப்ளூரல் ஃபார்ம், சரி மாகுஸோட ஃப்ளூரல் ஃபார்ம் தான் மேகி. அவங்க 3 பேர் வரதுனால மேகின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே மாகுஸ் அப்படின்னா ஒருத்தர் மட்டும், அதாவது அவங்க கூட ட்ராவல் பண்ண 3 பேர் ட்ராவல் பண்ணாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஒருத்தர் இப்போ வந்து அவரோட மெமரிஸை வந்து ஷேர் பண்ணுறதா இதில் சொல்லிட்டு வராரு. அதான் ட்ராமாட்டிக் மோனோலாக்னு சொல்லணும்ல, அதுதான் சொல்கிறார். இவர் ஒருத்தர் தான் வந்து இதில் அந்த ஃபுல் பாயத்தையும் வந்து கொடுத்துட்டு வர்றாரு. அதாவது இப்போ லாஸ்ட் சான்ஸில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் அரைவல் வாஸ் பர்த், அதாவது கடவுளின் குழந்தை இயேசு பிறப்பை பார்க்க வந்திருக்குமா, இல்லை அதாவது இறப்புன்னு இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்க அந்த ஹிஸ்டாரிக்கல், அந்த ரிலீஜன், அந்த ஃபெய்த், அந்த நம்பிக்கை இதெல்லாமே அழிஞ்சு இப்போ இவர் பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து புது நம்பிக்கைகள், புது வரலாறு படைக்கக்கூடிய புது விஷயங்கள் தான் ஆரம்பிக்க போகுது. அப்போ இவர் பிறந்தது அந்த பழைய விஷயங்களோட டெத்து அப்படிங்கிறத மீன் பண்ணுறாரு. இப்போ பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி தான் நடந்துகிட்டு வருது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இயர் கணக்கு முறையே கொண்டு வந்துட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி வேறு ஒரு ஃபெய்த் நம்பிக்கையை, ஒரு கணக்கை, வரலாறை கொண்டு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் பிறந்ததுக்கப்புறம் தான் இந்த இது மாறி இருக்கும். அதனால தான் இவர் பர்த்தில் சில விஷயங்கள் அழிஞ்சிட்டதா டெத்து அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து போயம் லைன் பார்த்துடலாம். இதில் போயம் லைன் வந்து கிட்டத்தட்ட 43 லைன்ஸ் இருக்குது. அவங்க பார்க்கலாம். 1927 a gold coming we had of it, just the worst time of the year for a journey, and such a long journey, the way steep and the waters sharp, they very dead of winter. அதாவது ஃபஸ்ட்டில் அதாவது 5 லைனில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லாங் ஜேர்னி, வெதர் வந்து ரொம்ப கண்டிஷன் மாறி இருக்குது. அதாவது அவங்களுக்கு அவங்க உடம்புக்கு ஏற்றுக்காத வெதராக இருக்குது. அதாவது டெட் வின்டர் பார்த்திங்கன்னா அந்த குளிர் வந்து அதிகமாக இருக்குது ஸ்னோ சீசனில் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அண்ட் த கேமல் கேலட் சோர் ஃபூட்டர் ரிஃப்ராக்ட்ரி லைங் டவுன் இன் த மெல்டிங் ஸ்னோ. இவங்க வந்து அந்த ஐலாண்ட், அதாவது டெசர்ட்லேருந்து வர பார்த்திங்கன்னா ஒட்டகத்து மூலமாக ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து அங்கேருந்து வர இந்த பெத்லகேமில் உள்ள நுழையிற பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பனிப்பொழிவு அதிகமாக இருக்கனால ஒட்டகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த டெசர்ட்டில் மட்டும்தான் வந்து ட்ராவல் பண்ணி இவ்வளோ நாளாக வாழ்ந்துருக்கும். டக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த பனியில் கீழே ஸ்னோஸ் அதிகமாக இருக்கப்போ அதில் நடக்க வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா அதால் நடக்க முடியல. அது பார்த்திங்கன்னா ஓவர் கூலிங்னால அதோட கால் பாதங்கள்லாம் வந்து டேமேஜ் ஆகி ரொம்ப ஊன்ஸ் ஆயிடுது. அதனால் அவங்க அந்த ஒட்டகத்தினால ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியல அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தேர் வேர் சில டைம்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே படுத்துக்கலாமா. தேர் வேர் டைம்ஸ் வி ரிக்ரெட்டட் the summer replaces on the slabs the traces, and the silken girls bring the sherbet. இப்போ வந்து அவங்க ஆடம்பர வாழ்க்கையை சொல்கிறாரு. அவங்க கண்ட்ரியில் இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப மாதுன்னு இருந்தாங்க. இப்போ வந்து அதெல்லாம் வந்து விட்டுட்டு தொடர்ந்து ரொம்ப தூரம் வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறார். நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா,
Then the camel man cursing and grumbling and running away and wanting their liquor and women, and the night fires going out and the legs of shelters, and the cities hostile and the towns unfriendly. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேமல், அதாவது ஒட்டகம் படக்கூடிய கஷ்டத்தை விட அந்த ஒட்டகத்தை ட்ரைவ் பண்ணுறாங்களோ ஓட்டுறாங்களோ அவங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துட்டுருக்காங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கையை தான் அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ வந்து அதில் 1% கூட இங்கே இல்லை, அதனால ரொம்ப துன்புற்றுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இவங்க வழிநடுகளை வர பார்த்தீங்கன்னா ஷெல்டர்ஸ், அதாவது தங்குறதுக்கு போதுமான வசதியோ இல்லை சப்போர்ட்டோடான மக்களோ இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் த வில்லேஜ் இஸ் 30 அண்ட் சார்ஜிங் ஹை ப்ரைஸஸ் அண்ட் ஹார்ட் டைம் வி ஹேட் ஆஃப் இட். அந்த அப்போவும் ட்ராவல் பண்ணுற பார்த்தீங்கன்னா இந்த கிராமங்கள்லாம் ரொம்ப அழுக்காகவும் ரொம்ப இவங்களுக்கு பிடிக்காத லெவலில் இருந்திருக்கு. ஆனால் அதில் தங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாகவே, எந்த ஒரு திங்ஸ் வாங்கினாலுமோ இல்லை தங்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட அதிகமாக சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் வி ப்ரிஃபேர்டு டு ட்ராவல் ஆல் நைட். கடைசியில் என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா நைட்டில் ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணியிருக்காங்க. ஸ்லீப்பிங் இன் ஸ்நாச்சஸ் with the voices singing in our air saying that this was all folly. அப்போ நைட்டில் தூங்குறத விட்டுட்டு ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அதாவது பகல் டைமில் கொஞ்சம் தூங்குற பார்த்தீங்கன்னா இவங்க காதில் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள், அதாவது இவங்க மனசில் மைண்டில் ஓடுற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மெமரிங் ஆகிட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டு வர்றாரு. Then at down we came down to a temperate valley wet below the snow line, smelling of vegetation, with a running stream and water mill beating the darkness and the 3 trees on the low sky. இப்போ பார்த்திங்கன்னா 3 ட்ரீஸை சொல்கிறாரு. அது வந்து அந்த இடத்துல இருக்கிறதாகவும் அதை பேஸ் பண்ணி தான் இவங்கள பேஸ் பண்ணி அந்த 3 பேர் ட்ரீயை மென்ஷன் பண்ணுறாரு. நீரோடை, அந்த அருவி, இதெல்லாம் வந்து சொல்கிறாரு. and an old white horse globed away in the meadow. And then we came to a tavern with wine leaves under the lintel. 6 hands at an opened the door, dicing for piece of silver, and feet kicking the empty wine skins. But there was no information, and so we continued and arrived at evening, not a moment too soon. இவங்க ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட என்ட்ரு ஆகிட்டாங்க. நிறையா வந்து அதாவது அங்கே அந்த ஸ்டாரை ஃபாலோ பண்ணி, நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி வந்துட்டுருப்பாங்க. பட் அந்த ஏரியா ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்டிகுலர் பிளேஸ், அந்த குழந்தை எங்கே பிறந்திருக்கிறதுங்கிறத தேடிட்டு இருக்காங்க. ஃபைண்டிங் த பிளேஸ் இட் வாஸ் யூ மே சே சாட்டிஸ்ஃபேக்டரி. ஆல் திஸ் வாஸ் எ லாங் டைம் எகோ ஐ ரிமெம்பர். அப்படி அந்த குழந்தை பார்த்திங்கன்னா அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கிராமத்தில் எங்கே பிறந்திருக்குங்கிறது எக்ஸாக்டான லொக்கேஷன், அதாவது வீடு யார் வீட்டில் அப்படிங்கிறது தெரியாமல் தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டுக்கு வந்துடுறாரு. இப்போது இந்த மோனோலாக் அவர் ஒருத்தர் மட்டும், மாகுஸ் மட்டும் இந்த சீனை வந்து இமேஜினேஷனில் ரிமெம்பர் பண்ணி சொல்லிட்டுருக்காரு. ஆல் திஸ் வாஸ் எ லாங் டைம் இப்போ, ஒரு காலத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற சொல்கிற ஐ ரிமெம்பர்ட் அண்ட் ஐ வுட் டூ இட் அகைன் பட் செட் டவுன் திஸ் வேர் வி led all that way for birth or death. There was a birth certainly. இதுதான் ரிமெம்பர் பண்ணுறாரு. இது நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஒரு பிறப்பை பார்க்கவா இல்லை இறப்பை பார்க்கவா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம்ல என்ன நியூஸ்னால், அதாவது புது ஒரு வரலாறு, ஒரு நம்பிக்கைகள் பிறக்குது கிறிஸ்ட மூலமாக, ஜீசஸ் கிறிஸ்ட மூலமாக. இதனால் பார்த்திங்கன்னா பழைய இப்போ பழைய இதெல்லாம் வந்து அழிய போகுது அப்படிங்கிறத சொல்கிறாரு. We had evidence and no doubt. I have seen birth and death, but had thoughts they were different. And this birth was hard and bitter agony for us. Like death, our death, we returned to our places, these kingdoms. அந்த ட்ராவலை முடிச்சுட்டு அவங்க ரிட்டன் அவங்க இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ இங்கே ஒரு எந்த இடத்துல இருக்காரோ அதை சொல்கிறார். பட் நோ லாங்கர் அட் ஈஸ் ஹியர் in the old dispensation with an alien people clutching their gods. I should be glad of another death. இங்கே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் தெரியாமல் இந்த மக்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி அந்த இருக்கக்கூடிய மக்களை பார்த்து சொல்லிட்டு வர்றாரு. போயம் பார்த்திங்கன்னா எண்ட் ஆகிடுச்சு. 43 லைன் போயம் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் டவுட்ஸ்னால் கமெண்ட்டில் கேளுங்க. அப்படி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.